Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பம்ப்கின் அல்வா தான் பார்க்க போறோம். இந்த அல்வா செய்யறது ரொம்ப ஈஸி. பரங்கிக்காயும் சர்க்கரையும் இருந்தா போதும் இந்த அல்வா செஞ்சிடலாம். வாங்க ரொம்ப ஈஸியான இந்த பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு அல்வா செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். முதல்ல அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு தோல் எல்லாத்தையும் நீங்க எடுத்துருங்க. இது மாதிரி கத்திலேயே சீவி தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ தோல் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததா உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம பரங்கிக்காய் ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேரட்லாம் துருவுற கட்டையில துருவி எடுத்துக்கங்க. இப்போ பரங்கிக்காய் ஃபுல்லா துருவி எடுத்துட்டேன். அடுத்ததா பரங்கிக்காயில இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கையாலேயே புழிஞ்சு தண்ணியை ஃபுல்லா வடிச்சு எடுத்துருங்க. இப்ப பரங்கிக்காயில இருந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தாச்சு. நமக்கு பரங்கிக்காய் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா ஒரு பேன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கங்க. இப்ப நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப அதுல பரங்கிக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. 2 to 3 நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணுங்க. இப்ப பரங்கிக்காய் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்ப நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்ததா அதே பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்துறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். பரங்கிக்காய் இந்த கப்ல 1 கப் அளவுக்கு நான் போட்டேன். 1 கப் அளவுக்கு பரங்கிக்காய்க்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதும். இப்ப 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கங்க. ஏன்னா பரங்கிக்காயே ஆல்ரெடி தண்ணியா தான் இருக்கும். நம்ம தண்ணி அதிகமா ஊத்தணும் அப்படின்னா நமக்கு அல்வா சரியா வராது. இப்போ சுகர் நல்லா கரையிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பாகு பதெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போல நீங்க கொதிக்க வச்சா போதும். இப்போ இந்த அளவு குக் பண்ணதுக்கு அப்புறமா பரங்கிக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஹைல வச்சு குக் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லயோ சிம்லயோ வச்சு தான் குக் பண்ணணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் இது கூட கொஞ்சமா குங்குமப்பூவை ஆட் பண்றேன். நீங்க அல்வால குங்குமப்பூ ஆட் பண்ணும்போது ரிச் டேஸ்ட் கிடைக்கும். இந்த அல்வாக்கு நான் கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. பரங்கிக்காயோட நேச்சுரல் கலர் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ள இந்த அல்வா நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ இது பேன்ல ஒட்டாம இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த நெய் தரோன தட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். தட்டுல ஆட் பண்ணிட்டு நல்லா சமப்படுத்திக்கங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சமப்படுத்திக்கங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா பீசஸ் போட்டுக்கலாம்.
இப்போ இது மேலே துண்டு துண்டாக நறுக்கின பாதாம் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் பீஸ் போடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் பீசஸாக போட்டுக்கோங்க. இந்த அல்வா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.